மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கொஞ்சம் கூட சிந்திக்க திறனற்ற அறிவற்ற ஒரு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவரோட தூண்டுதலின் பேரிலேயே இந்த ஏஐ மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் அணி நிர்வாகிகள் எல்லாம் அரை நிர்வாணமாக போய் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இது ரொம்ப வெட்கக்கேடான செயல். இது மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு செயல். உலகமே அரசியலுக்கு அப்பாற்பட்டு உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு இது. இந்த மாநாட்டில் போய் காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் அணி நிர்வாகிகள் எல்லாம் இது மாதிரி அரை நிர்வாணமாக சென்றிருக்கிறார்கள். இது மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்கூடிய ஒரு அருவருக்கத்திற்கக்கூடிய மிகவும் கேவலமான ஒரு செயல். இந்த மாநாடு இந்தியாவுடைய திறமையும் இந்தியாவுடைய வளர்ச்சியையும் உலக நாட்டுகளுக்கே எடுத்து செல்லக்கூடிய ஒரு மாநாடு. இந்த மாநாட்டில் இந்த காங்கிரஸ் கட்சியினர் இது மாதிரி ஒரு இழிவான செயலை செஞ்சிருப்பது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இழிவான ஒரு அரசியலை காட்டுது. இதை எங்களால ஏத்துக்கவே முடியாது. இத பொதுமக்களும் ஏத்துக்கல, அவங்களும் திட்டுறாங்க, மனவேதனை அடைகிறாங்க. அந்த அளவுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு அரசியல் எதிர்கட்சிகள் அவர்களுடைய விமர்சனத்தை அரசியல் ரீதியாக 1000 விமர்சனம் இருக்கலாம், அதை பொதுவெளியில ஆளுங்கட்சியின் மீது வைக்கணுமே தவிர அதை பாஜகவும் நாங்க வரவேற்போம். ஆனா இவங்க ஒரு எதிர்கட்சி நாட்டினுடைய வளர்ச்சியையும் நாட்டின் மீது அவங்களுக்கு முதல்ல நம்பிக்கை வேணும். இந்த காங்கிரஸ் கட்சி இது மாதிரி ஒரு இழிவான செயல் செஞ்சிருப்பது, அதாவது அந்நிய நாட்டிடம் கைக்கு ஒரு பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு துரோக செயலை செஞ்சிருக்காங்க. இந்த இந்திய நாட்டிலோட பொருளாதார வளர்ச்சியையும் ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சியையும் எல்லாத்தையும் முடக்குவதற்காகவே இந்த காங்கிரஸ் கட்சி இது மாதிரி ஒரு இழிவான செயலை செஞ்சிருக்காங்க. அதோடு மட்டுமல்ல, எங்களுடைய தேசிய மகளிர் அணியின் தலைவர் அக்கா வானதி சீனிவாசன் அவர்களை நேற்று அவங்க காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான எக்ஸ் தளத்துல தரக்குறைவா விமர்சிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு வன்மையான கண்டிக்கக்கூடிய ஒரு செயல். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் பிரதமரோட அம்மாவை தரக்குறைவா பேசுறது, வானதி அக்காவை தப்பா பேசுறது, தொடர்ந்து நாட்டையும் அவங்க மதிக்கிறது கிடையாது, பெண்களையும் மதிக்கிறது கிடையாது, நாட்டையும் மதிக்காத ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. அதனால இந்த மகளிர் அணி தேசத்துக்கே ஒரு இழிவான செயல். இந்த நேரத்தில் பாஜக மகளிர் அணி ஒரு கோரிக்கை வைக்கிறோம். திரு ராகுல் காந்தி அவர்களும் அவருடைய கட்சியினரும் பகிரங்கமாக எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடமும் நாட்டு மக்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே பாஜக மகளிர் அணி சார்பில் கோரிக்கை வைக்கிறோம். என்னோட பேர் கவிதா ஸ்ரீகாந்த், மகளிர் அணியின் மாநில தலைவர்.